தேர்தல் அப்படின்னாவே இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி அது திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நெருங்க நெருங்க பரபரப்புன்றது கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ தற்போதைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் வந்து ஏப்ரல் 12 தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அந்த தொகுதியில் நிற்க போற வேட்பாளர்கள் யார் யாரு, என்னென்ன பின்புலம் அவங்களுக்கு இருக்கு பார்த்துருவோமா? முதல்ல டிடிவி தினகரன். சசிகலா அதிமுக தரப்பிலிருந்து இவர் தான் வந்து நிற்கிறாரு. இப்போதைக்கு அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். சசிகலாவோட சகோதரி வனிதாமணியோட மகன் தான் இவர். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு கட்சியில ஒரு முக்கிய புள்ளியா இருந்தாரு. ஆனா 1990s இவருக்கும் சசிகலாவோட கணவர் நடராஜனுக்கும் இருந்த ஒரு நட்பை தெரிஞ்சுக்கிட்ட ஜெயலலிதா அவர்கள் அவரை வந்து விலக்கி வச்சிருந்தாங்க கட்சியிலிருந்து. ஆனா சீக்கிரமே சசிகலா மூலமா ஜெயலலிதாவோட குட் புக்ல இடம் பிடிச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு. ஆனாலும் பாருங்க, தனக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சசிகலா மட்டும் இல்லாம எல்லார்த்தையுமே சேர்த்து வச்சு 2011 ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கினாங்க. அதுல தினகரனும் ஒருத்தர். கடைசி வரைக்கும் ஜெயலலிதா இறந்து போற வரைக்கும் வேற யாரையுமே சசிகலா தவிர்த்து கட்சியில சேர்த்துக்க கிடையாது. ஆனா இன்னைக்கு தினகரன் அவர்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. இது சம்பந்தமா வந்து திரு பன்னீர்செல்வம் அணியினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு கூட கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, பன்னீர்செல்வத்தை வளர்த்து விட்டதே இந்த ஒரு தினகரன் தான் வச்சுக்கோங்க. அவர் மேல வந்து அந்நிய செலாவணி, ஹவாலா, நிலம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அடுத்ததான் மருது கணேஷ். இவர் வந்து மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனோட தான் என்ட்ரியே கொடுக்குறாருன்னு சொல்லணும். ஆர்கே நகர் திமுக பகுதி செயலாளர். இவங்க அம்மா பேர் வந்து பார்வதி நாராயணசாமி. இதே பகுதியில திமுக கவுன்சிலரா பழைய 8வது வட்டத்துல சிறப்பா செயல்பட்ட ஒருத்தர்னு இவருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அப்பா நாராயணசுவாமியும் தீவிரமான திமுக பக்தர்னு சொல்லலாம். உள்ளூர்ல வந்து திமுக காரங்க மத்தியில் ரொம்ப நல்லா பரிச்சயமான ஒருத்தர். பத்திரிகையாளர், வழக்கறிஞர். திமுக சார்பில் வந்து ஆர்கே நகர் தொகுதியில எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தாலும் அதை முன்னாடி நின்று நடத்தக்கூடிய ஒருத்தர். வர்த்தியான கேண்டிடேட் அப்படின்ற ஒரு டேக்லைன் இவருக்கு இருக்குங்க. அடுத்ததா தேதிமுக சைட்ல இருந்து நிக்கிற மதிவாணன் அவர்கள். வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கிற இவரு கட்சியோட வட சென்னை மாவட்ட செயலாளர். விஜயகாந்த் ரசிகர் மன்றத்துல வந்து உறுப்பினரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரசிகர் மன்றம் கட்சியா மாறும்போது கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து கட்சிக்காக பணியாற்றிட்டு வராரு. கட்சியோட அடையாளத்தை தவிர்த்து வேற எந்த தனிப்பட்ட அடையாளமும் இவருக்காக இல்லைங்க. ஆனா போன சட்டமன்ற தேர்தல்ல கொளத்தூர் தொகுதியில திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை எதிர்த்து நின்று 3வது இடம் பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஆர்கே நகர் தொகுதியில தேர்தல் அறிவிச்ச உடனேயே இடைத்தேர்தல் வேட்பாளரா மதிவாணனை தான் முதல்ல வந்து அறிவிச்சிருந்தாரு. அடுத்தது மதுசூதனன். ஓபிஎஸ் தரப்பு அவைத்தலைவர். இவர் 1991 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் நின்று எம்எல்ஏவா வந்து ஜெயிச்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர். ஊழல் வழக்குல ஒன்றுல வந்து கைது செய்யப்பட்டவர். அதிமுகவோட தீவிர விசுவாசி. எந்த ஒரு பிரச்சனைனாலும் இவரை வந்து ஈஸியா அணுகலாம் அப்படின்ற ஒரு நல்ல பேர் இவருக்கு இருக்குங்க. ஜே தீபா. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பா நிக்க போற தீபா அவர்கள். எப்ப இருந்து இவங்க மேல வெளிச்சம் பட ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போலோ மருத்துவமனையோட கேட்ல வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு எங்க அத்தையை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட ஆரம்பிச்ச அந்த ஒரு நாள்ல இருந்து தான் பல பேர்த்தோட மக்கள் மனசுல வந்து குடியேறினாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தினமும் இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான அம்மாவோட அடிமட்ட தொண்டர்கள் தினமும் கூட ஆரம்பிச்சாங்க. அவங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு நானும் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கினாங்க. இப்போ அந்த கட்சி சார்பா வேட்பாளராகவும் களத்துல இவங்க நிக்கிறாங்க சார். இவங்க எல்லாத்தையும் தவிர்த்து இன்னும் ஒருத்தரும் வந்து இருக்காரு. அவர் தான் மிஸ்டர் பத்மராஜன் அவர்கள். சுயேட்சையா நிக்கிறாப்ல. தேர்தல் மன்னன் அப்படின்றது இவரோட பேருங்க. 27 வருஷமா சட்டசபை, உள்ளாட்சி, இடைத்தேர்தல்னு எல்லா தேர்தலையும் போட்டிட்டு வர்றார். வாழ்நாள் முழுசும் தேர்தலில் போட்டியிடுறதா லட்சியமா வச்சிருக்காரு பத்மராஜன் அவர்கள். அதுல தேர்தலில் ஜெயிக்கிறதையாவது இவர் லட்சியமா வச்சிருந்திருக்கலாம். இந்த ஒரு தேர்தலையும் போட்டியிடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காருங்க. லிம்கா சாதனை புத்தகத்திலையும் இவரோட பேர் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னு சொல்லி ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேப்டனோட மச்சான் எல்கே சுதீஷ். தேதிமுக கட்சியோட இளைஞரணி தலைவரா வந்து எல்கே சுதீஷ் இருக்காரு. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆர்கே நகர் தொகுதியில அதிமுகவும் திமுகவும் பணத்தை நம்பிதான் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எப்ப இந்த குற்றச்சாட்டை முன்னச்சாருன்னு கேட்டீங்கன்னா, தேதிமுக வேட்பாளர் மதிவாணன் இருக்கார் இல்லையா, அவர் கூட போய் நாமினேஷன்லாம் தாக்கல் பண்ணிட்டு சேனியம்மன் கோவில் தெருவில் தேதிமுக தேர்தல் அலுவலகத்தை வந்து திறந்து வச்சுட்டு அப்ப பேசும்போது தான் இந்த ஒரு விஷயத்த வந்து சுதீஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து இந்த ஒரு நேரத்தில் பணத்தை விரும்பாம மாற்றத்தை விரும்புறாங்க.
அந்த ஒரு மாற்றத்தை வந்து நாங்க கொண்டு வருவோம். விஜயகாந்த் தீவிரமா பிரச்சாரம் மேற்கொள்ளுவாரு. ஆர்கே நகர் தொகுதியில தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் பயங்கர ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. அதிமுகவை விட திமுக விளம்பரங்கள் இந்த ஒரு தொகுதியில் அதிகமா இருக்கு. இதை வேடிக்கை பார்க்காம தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பிப்ரவரி மாதம் 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, காதலர் தினத்தன்னைக்கு அங்கே போய் பன்னீர்செல்வம் அவர்களும் தீபா அவர்களும் சந்தித்தார்கள். திடீரென்று சந்தித்தார்கள். அந்த சந்தித்தாங்க. பன்னீர்செல்வம் வீட்டுக்கு தீபா போறாங்க. எடுத்தாங்க ஆரத்தி, வீட்டுல ஏத்தி காட்டாங்க சூடம், நெத்தியில வச்சாங்க குங்குமம். அப்புறமா 2 பேரும் ஏன் ஆவல சங்கமம்? பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி யாரு என்று கேள்வி கேட்பது TR.